கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரூ. 3.5 கோடி வழங்கப்பட்டால், ஆனா நிபந்தனை என்னவென்றால், நீங்க ஒரு வெள்ள கனசரத்துக்குள் ஒரு அந்நியருடன் டன்னாக்கள் வாழ வேண்டும். இந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இது மிஸ்டர் பீஸ்ட் தனது 2 சந்தாதாரர்களான பெய்லி மற்றும் சூசிக்கு வழங்கிய பைத்தியக்காரத்தனமான சலுகை. இப்போது யோசிச்சு பாருங்க. நீங்கள் முதல் முறையா சந்திச்சிருக்கீங்க. உடனடியா நீங்கள் டன்னாக்களை ஒரு சிறிய அறையில செலவிட வேண்டும். மொபைல் இல்லை, வெளி உலகம் இல்லை, வெறும் வெள்ள சுவர்கள், பிரகாசமான விளக்குகள் மற்றும் ஒவ்வொரு நாளும் அதே சலிப்பான உணவு. முதல் நாள் முதல் 10ஆம் நாள் வரை உற்சாகம் இருந்தது. நாங்க பேசினோம், சிரித்தோம், நகைச்சுவை செய்தோம். ஆனால் சலிப்பு மிகவும் அதிகரித்ததால் அவர்கள் தங்கள் நடிப்பின் பக்கங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட அட்டைகளை விளையாடத் தொடங்கினர். 10வது நாள் முதல் பெரிய சோதனை வந்தது. அவர்களுக்கு புதிய உணவை சமைப்பவர் ஒரு தனியார் சமையல்காரர். ஆனா வேலை $50,000. இந்த சலுகை எவ்வளவு கவர்ச்சிகரமானதா இருந்தது என யோசிச்சு பாருங்க. ஆனா இருவரும் சொன்னார்கள், இல்லை, நான் பணத்தை சேமிக்க வேண்டும். நாயனி கனசதுரம் ஒரு வசதியான படுக்கையும் ஒளியை கட்டுப்படுத்தும் விருப்பத்தையும் வழங்கியது. வெளியில இருந்து பார்ப்பதற்கு இது எளிமையாக தெரிகிறது. ஆனா 20 நாட்கள் பிரகாசமான வெளிச்சத்தில் தூங்குவது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்க. ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, 30ஆம் நாள் இப்போது சலிப்பு தாங்க முடியாததாகிவிட்டது. எனவே இருவரும் கொஞ்சம் பணம் செலவழிச்சு காபி மற்றும் ஹாரி பாட்டர் புத்தகங்களை ஆர்டர் செய்தனர். அதனால் மனம் கொஞ்சம் புதுணர்ச்சி உடன் இருக்கும். 50வது நாளில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட திருப்பம் வந்தது. சிசிக்கு தனது குடும்பத்தினரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஆனா செலவு $20,000. இப்போது கற்பனை செய்து பாருங்க, இது அம்மா வைன் பிறந்தனா. நீங்கள் 50 நாட்களில் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த வாய்ப்பை பெறுவீங்களா? சிச்சி யோசிக்காம ஹேர்ஸாக ஏன்னு சொன்னா, இது இதுவரை மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட தருணம். ஆனா உண்மையான அதிர்ச்சி 60ஆம் நாளில் வந்தது. ஒரு டெஸ்லா கார் மற்றும் நிறைய பணம் ஒரு மரம் பெட்டியில் மறைச்சு வைக்கப்படுது. அவர்கள் சலுகையை ஏற்றுக்கிட்டாங்களா அல்லது விட்டுவிட்டார்களா? பகுதி 2 இதை நீங்க அறிவீங்க. நீங்கள் பகுதி 2 விரும்பினா விரைவா கருத்தரலை எழுதுங்க. பகுதி 2.